भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, ஆச்சாரிய தேவோ பவ, அஸ்மத் குருப்யோ நமக. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ அடுத்த ஸ்லைட், அடுத்த ஒரு விதியை பற்றி பார்க்கலாம். ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான பாயிண்ட். இதுவுமே ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப சுவாரஸ்யமான பாயிண்ட் தான். இதெல்லாம் பல முறை பல ஜாதகங்களில் பார்த்து என்னுடைய குரூப்பில் இதை பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்டு தான் இது. லக்ன 7ஆம் அதிபதி, ரூல் நம்பர் 17, இது 17. ஓகே, அப்படின்னா என்னென்ன ரூல் நம்பர் 17 அப்படின்னா, இந்த ரூல்ஸ் எல்லாமே ஜாதகத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகும். எபோவ் 70% மேட்ச் ஆகும், கேரண்டியாக சொல்லலாம். ஒரு 70%க்கு மேலே கேரண்டியாக மேட்ச் ஆகும். ஒரு 20% 30% வேறு காரணத்தினால மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். எபோவ் 70% மேட்ச் ஆகும். ஓகேவா? அப்படின்னா என்னென்னா, இது வரைக்கும் இல்லைன்னா கூட இன்னும் ஃப்யூச்சரில் அது வரத்துக்கும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. தசாபுக்தியில் கோச்சாரத்தில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இன்றைக்கி இந்த பாயிண்ட் பார்க்கலாம். லக்ன 7ஆம் அதிபதி லக்ன 3ஆம் வீட்டில் இருந்தால், 7ஆம் அதிபதி 3ல் இருந்ததுன்னா, 7ஆம் அதிபதி லக்னம் 3ஆம் வீட்டில் இருந்தால் ஜாதகர் கணவரிடம் அதீத உரிமையுடன் இருப்பார். இது 2 பேருக்கும் சொல்லலாம். ஒய்ஃபுக்கும் இது ஹஸ்பண்டுக்கும் அதே தான். அவருடைய 7ஆம் அதிபதி 3ல் இருந்ததுன்னா ஒய்ஃப்ட்டு அதீத உரிமையோடு இருப்பார். ஆமாம், அதீத உரிமையுடன் இருப்பார். கணவரை தனது கட்டுப்பாட்டில் வைக்க விரும்புவார். கணவரின் நடவடிக்கைகளை அதிகமாக கண்காணிப்பார். அவரின் முழு கவனமும் கணவரின் செயல்பாடுகளை நோக்கியே இருக்கும். கணவர் மீது அவருக்குள்ள அதீத கண்காணிப்பு இருவருக்கும் பிரச்சனை, பிரிவு வர வாய்ப்புள்ளது. எனவே கவனம் தேவை. பெரும்பாலும் பெண் ஜாதகங்களில் மற்றும் ஒரு சில ஆண் ஜாதகங்களில் இது ஒத்துப்போகிறது. இது பாயிண்ட்டு. நீங்கள் இதை செக் பண்ணிட்டு சொல்லலாம். எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் அதிபதி 3ல் வந்துடுச்சு இருந்தாலே இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். அதுவும் அந்த 7ஆம் அதிபதி 3ல் உச்சமாக இருந்தது அப்படின்னா கேட்கவே வேணாம், ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஓகே, எங்கே இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது. அந்த 7ஆம் அதிபதி 3ல் உச்சமாகிடுச்சுன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப கடுமையாகவே இருக்கும். ஒரு சில உதாரண ஜாதகங்களோட நம்ம பார்க்கலாம். ஓகே, இது ஒரு பெண்ணோட ஜாதகம். 3ஆம் இடம்ங்கிறது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். 3ஆம் இடம்ங்கிறது நிறைய விஷயங்களை சொல்லலாம். முக்கியமான ஒரு பாயிண்ட்டு 3ஆம் இடத்துக்கு என்ன அப்படின்னா, சந்தேகமும் 3ஆம் இடம்தான். அந்த 3ஆம் இடத்துல, அதாவது அனாவசியமாக ஒருத்தர் மேலே சந்தேகப்படுறது, கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா சோதிக்கிறது, இது எல்லாமே 3ஆம் இடம். களத்திர கிரகம் அப்படின்னா 3 கிரகம் தான் களத்திர கிரகம். அந்த 3 கிரகத்தில் ஏதாவது 1 2 சேர்ந்து 3ஆம் இடத்துல இருந்ததுன்னா களத்திரத்து மேலே ரொம்ப சந்தேகம் வரும். கரெக்டாக இருக்குமா தப்பாக இருக்குமா, இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு அந்த கண்காணிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த 3 கிரகத்தில் 1 தான் இருக்குன்னா பிரச்சனை கொஞ்சம் கம்மி, 2 இருக்குன்னா ஜாஸ்தி, 3மே இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. களத்திர கிரகங்கள்ங்கிறது சுக்கிரன் களத்திர கிரகம், பெண்களுக்கு செவ்வாய் களத்திர கிரகம். செவ்வாய் சுக்கிரன் 2மே களத்திர கிரகம். 7ஆம் அதிபதி களத்திர கிரகம். இது 3மே. ஓகே, 7ஆம் அதிபதியே செவ்வாய் ஆகி 3ஆம் இடத்துல இருந்தால் இந்த ப்ராப்ளம் ஜாஸ்தி. 7ஆம் அதிபதியே சுக்கிரன் ஆகி 3ஆம் இடத்துல இருந்தாலும் ஜாஸ்தி. ஓகே, 3ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் தேவையில்லாத சந்தேகத்தை கொடுக்கும். கரெக்டாக இருக்குமான்னு என்ன பண்ணுறாரு, யாரோட பேசுகிறாரு, எங்கே போகிறாரு, அவங்கள பொறுத்த வரைக்கும் இவர் என்னுடைய ப்ராப்பர்ட்டி, வேறு யார்ட்டையும் பேசக்கூடாது. இந்த எக்ஸ்ட்ரீம் பொசசிவ்னஸ்ங்கிறது இதுதான். ஓகே, இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம்.
ஓகே, இது வந்து இவங்க வந்து கன்னியா லக்னம். கன்னியா லக்னம் 3ல் குரு கேது. குரு அடுத்து கேது. நம்ம கேதுவை பற்றி பார்க்க வேண்டாம், குருவை பற்றி தான் பார்க்கணும். ரொம்ப இவங்களுக்கு ஒரு லவ் மேரேஜ் தான், ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக மேரிட்டல் லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. குரு தசை இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. குரு தசை ஸ்டார்ட் ஆச்சு. குரு தசை எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2024 மார்ச் மாதம் குரு தசை ஸ்டார்ட் ஆச்சு. 2024 மார்ச் மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக தான் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பொசசிவ்னஸ் இருந்ததில்லை. அவரும் ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக தான் இருந்தார். 2024 மார்ச்லேருந்து இவங்களை அறியாமல் ஓவர் பொசசிவ்னஸ் அவர் மேலே வந்துடுச்சு. அப்போலேருந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கடைசியாக நான் இதுக்கு இன்னொரு பாயிண்ட்டையும் நான் சொல்கிறேன். அதையுமே நீங்கள் வந்து இதில் செக் பண்ணி பார்க்கலாம். அதுவுமே ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு தான். ஒன்று, இது வந்து 7ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். ஓவர் பொசசிவ்னஸ், எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு ஓவர் பொசசிவ்னஸ். எங்கேயாவது வெளியில் போனாலே 10 நிமிஷம் ஒரு காய் வாங்கிட்டு போகிறேன்னு அவர் வெளில போனாலே அதுக்குள்ளேயே ஒரு 10 ஃபோன் அடிச்சிடுவாங்க. சும்மாவாவது ஏதாவது அதை வாங்கிட்டு வாங்க இது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிற சாக்கில் அவர் எங்கே இருக்கார், யார்கிட்ட பேசுகிறாரு, என்ன பண்ணுறாரு, இது இவங்களை அறியாமல் அந்த ஒரு இது வருது. அது வந்து எப்போ இவங்களுக்கு இந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அதிகமாகுதோ அப்போ கணவருக்குமே அது ரொம்ப பெரிய தொந்தரவாக தான் இருக்கும். இதுவே இதே கிரகம் வக்ரமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம கிரகத்தை பற்றி தனியாக பேசலாம். வக்ரமாக இருந்ததுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரீம் கண்காணிப்பு இருக்கும். போகிற இடம் பூரா கூட சிசிடிவி வைக்கிற மாதிரி இருக்கும். அதை விடாமல் இவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. 7ஆம் அதிபதி 3ல் இருந்தால் இது கொஞ்சம் ரொம்ப தொந்தரவானது தான். 2 பேருக்கும் அது இருந்ததுன்னா, கணவன் மனைவிக்கு 2 பேருக்கும் இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. ஒன்றுக்கு ஒன்று காம்பன்சேட் ஆகி போயிடும். ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக யாருக்கு இல்லையோ அவங்க கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. ஒன்று, இவங்களுக்குமே இன்னொன்று என்னென்னா நிறைய அவங்ககிட்ட அஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் அஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. இவங்க அஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு அவர் கொடுக்க மாட்டார், திருப்பி கொடுக்க மாட்டார், ரெசிப்ரிகேட் பண்ண மாட்டார். அதுவே இவங்களுக்கு டவுட்டை கொடுக்கும். நான் இந்த அளவுக்கு இருக்கேன், ஏன் நீ வந்து என்னை கவனிக்கலை? அதுவே இவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக டவுட்டை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ இது ஒரு ஜாதகம். இந்த ஜாதகத்தை பற்றி நம்ம நிறைய பேசலாம். இப்போதைக்கு இந்த பாயிண்ட்டை மாத்திரம் நீங்கள் வச்சுக்கோங்க. இவங்களுடைய குரு தசை ஆரம்பித்தது 2024 மார்ச் மாதம். கன்னியா லக்னம் 3ல் குரு. ஆமாம், இயர் பார்த்தீங்கன்னா 1983 பிறந்தவங்க. 11/8 ஆகஸ்ட் 11ஆம் தேதி 1983. இவங்களுக்கு இப்போ இந்த குரு தசையிலேருந்து இவங்களுக்கு ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஓகே, இது ஒரு ஜாதகம். இது இன்னொரு ஜாதகம். கும்பலக்னம். கும்பலக்னம் 3ல் சூரியன். கும்பலக்னம் 3ல் சூரியன். இது ஏற்கனவே ஒரு 2-3 குரூப்பில் இந்த ஜாதகத்தை கொஞ்சம் ரொம்ப டீப்பாகவே அனலைஸ் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கும் அதே பிரச்சனை தான். 7ஆம் அதிபதி 3ல் உச்சம். ஓகே, இவங்களுக்கும் அதே ப்ராப்ளம் தான். கிட்டத்தட்ட ஒரு 45-50 இயர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இது வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த லைஃபு திடீர்னு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ப்ராப்ளம் ஆகி அந்த அந்த எப்போ சூரியனுடைய பீரியடு ஸ்டார்ட் ஆச்சோ அப்போலேருந்து இவங்க கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. கடுமையாக பாதிக்கப்பட்டு அந்த ஒரு அது வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த லைஃப்பில் ஒரு ப்ராப்ளத்தை, எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளத்தை கொடுக்குது. அது 7ஆம் அதிபதி 3ல் அப்படின்னாலே கொஞ்சம் ரொம்ப தொந்தரவான ஒரு அமைப்பு தான். ஆமாம், இன்னொன்று சொல்லலாம், இவங்க எக்ஸ்ட்ரீம் அஃபெக்ஷனாக அவர் மேலே இருப்பாங்க, அந்தளவுக்கு அவர் இருக்க மாட்டார். இதையுமே நீங்கள் செக் பண்ண, அதுவே இவங்களுக்கு ஒரு தொந்தரவாக இருக்கும். நான் மாத்திரம் அப்படி இருக்கேன், நீ ஏன் அந்தளவுக்கு கவனிக்கலாம்? அப்போ வேறு ஏதாவது கான்டாக்ட் இருக்கா? வேறு யாரோடாவது பேசுகிறாரா? வேறு என்ன பண்ணுறாரு?
இது பற்றின நினைப்பு அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இது இன்னொன்று, இது எந்த அளவுக்கு வேணாலும் போகலாம், பிரிவை நோக்கி கூட போகலாம். ஒருவேளை பிரிவை நோக்கி போய் பிரிஞ்சாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் அவரை மறந்துடுவாங்க. முன்னாடி நம்ம அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் நினச்சி பார்க்குறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்த செகண்டு மறந்துடுவாங்க. திருப்பி அந்த இடத்துக்கு யார் வராங்களோ அவங்க மேலே தான் அந்த அளவுக்கு இருக்கும். இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ஆகுமான்னா ஆகும். ரெண்டாவது யார் வராங்க, அந்த இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க. ஸோ இவங்களுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கேமராவை அப்படியே அந்த பக்கம் திருப்பிடுவாங்க. இவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான். இவர் இருக்காரா, எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு, அதை பற்றின நினப்பும் உங்களுக்கு கிடையாது. அதை பற்றி கவலையும் பட மாட்டாங்க. யாராவது அதை பற்றி பேசினாலும் எனக்கு எதுக்குங்க அப்படின்ட்டுருவாங்க. இவங்க தான் முன்னாடி எக்ஸ்ட்ரீம் அஃபெக்ஷனாக அங்கே இருந்திருப்பாங்க. இது அப்படியே டைவெர்ட் ஆகிடும். அது ஸோ புதுசாக அந்த இடத்துக்கு யார் வராங்களோ அவங்க மேலே தான் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்காணிப்பு இருக்கும். இது எல்லாருக்குமே சொல்லலாம். ஜென்ரலாகவே 3ல் ராகு இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி ஜாதகமும் எங்கிட்ட நிறைய ஜாதகங்கள் இருக்குது. 3ல் ராகு இருக்கிற பெண்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்காங்க. அதை நம்ம தனியாக பார்க்கலாம். 7ஆம் அதிபதி 3ல் இருந்தால் தொந்தரவு கொடுக்குதா? எஸ், கொடுக்குது. இது கும்ப லக்னம், 7ஆம் அதிபதி 3ல் உச்சம். அந்த உச்சம் எந்த அளவோ அந்த அளவுக்கு கடுமை இருக்கும். முழுக்க முழுக்க இவங்க நின்னா அவர் தான் செருப்பு மாட்டி விடுறதுலேருந்து, வண்டியில் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து எல்லா வேலையும் பார்க்கணும். கார் ஓட்டுறதுலேருந்து அவங்கள கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விடுறது, கூட்டிகிட்டு வர்றது, சகல வேலைகளையும் இவர் தான் பார்ப்பார். ஆமாம். எப்போ இந்த சூரியனுடைய பீரியடு ஸ்டார்ட் ஆச்சோ அப்போலேருந்து பிரச்சனைகளும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது ஓகே. இது ஒரு ஜாதகம். இன்னொரு ஜாதகம், இவங்க அப்ராடில் இருக்காங்க. மிதுன லக்னம், 3ல் குரு. இப்போ ஒரு 40 மினிட்ஸ் கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 35 நிமிஷம் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, அவர் என்னை கவனிக்க மாட்டேன்றாரு, என்னை எதுவுமே நான் முழுக்க முழுக்க அவர் தான் இருக்கேன், அவர் என்னை எதுவுமே கவனிக்கலை வைக்கலை. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு 35 மினிட்ஸ் அவரை பற்றின விஷயம் மட்டும்தான். எவ்வளோ நேரம் பேசினாலும் நான் அதெல்லாம் ஜஸ்ட்டு கேட்டுப்பேனே தவிர எனக்கு போட்ட உடனே அது க்ளீனாக தெரியுது. 7ஆம் அதிபதி 3ல் கண்டிப்பாக தொந்தரவை தான் கொடுக்கும். நடக்கிறது குரு தசை. 7ஆம் அதிபதி இவங்க 1980 ஜூன் 11ஆம் தேதி 1980 அவங்களுக்கு நடக்கிறது இப்போ குரு தசை தான். குரு தசை கிட்டத்தட்ட 2018 செப்டம்பர்லேருந்து குரு தசை. அந்த குரு தசை எப்போ ஆரம்பித்ததோ அப்பையில் இருந்தே தான். 7ஆம் அதிபதி 3ல் பிரச்சனைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். அவர் மேலே கண்டிப்பாக ஒரு அதாவது கவனிக்கலை செய்யலைங்கிற ஒரு ஆதங்கம் கண்டிப்பாக இருக்கும். அவர் எவ்வளோ கவனித்தாலும் சரி நமக்கு தெரியாது, பட் அவர் கண்டிப்பாக கவனிப்பார். பட் அவர் எவ்வளோ கவனித்தாலும் சரி இவங்களுக்கு ஒரு ஃபீலிங், இன்னும் நல்லா பெட்டராக கவனிச்சிருக்கலாம், இன்னும் ஏதாவது செஞ்சுருக்கலாம். இதுதான் உங்களுக்கு ஒரு இது. ஓகே. ஸோ 7ஆம் அதிபதி 3ல் கண்டிப்பாக கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரீம் பொசசிவ்னஸ், இன்னும் சொல்லப்போனால் கிளியராக சொன்னால் எக்ஸ்பெக்டேஷன். நீங்கள் பொசசிவ்னஸ்ங்கிறத விட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒருத்தங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் எதிர்பார்ப்பு இருக்கும். ஒருத்தங்களுக்கு என்னோட ஒரு தான் இவர் அப்படின்னு ஓவர் பொசசிவ்னஸ் இருக்கும். எந்த லாங்குவேஜில் சொன்னாலும் அவங்களுடைய லைஃப்பில் கணவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் இருக்குது. அவரை பற்றின நினப்பு, அவர் நம்மளை கவனிக்கணும், செய்யணும், அந்த ஒரு ஈடுபாடு கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஓகே. 7 3ல் இருந்ததுன்னா இதே தான் கணவருடைய ஜாதகம். ஒரு சில கணவருடைய ஜாதகத்திலையும் சொல்லலாம், எல்லாருக்கும் அதை சொல்ல வேண்டாம், பட் ஜென்ரலாகவே ஒரு சில இதில் சொல்லலாம். ஆண்கள் ஜாதகத்தில் 7 3ல் இருந்ததுன்னா நீங்கள் இன்டர் காஸ்ட், இன்டர் ரிலிஜியஸ் மேரேஜு, லவ் மேரேஜு அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். வாய்ப்புகள் அதிகம். இன்டர் ரிலீஜியஸுக்கெலாம் கலப்பு திருமணத்துக்கெலாம் வாய்ப்புகள் அதிகம். ஓகே. மெயினாக நான் பெண்கள் ஜாதகத்தில் தான் இது அதிகமாக பார்க்குறேன். நான் ஆண்கள் ஜாதகத்துலேயும் அது இருக்கும். ஆனால் அதிலலாம் இந்த ஒரு பொசசிவ்னஸ் இதெல்லாம் வந்துடுச்சுன்னா ரொம்ப சிவியராக தான் இருக்கும். உதாரணத்துக்கு துலா லக்னம் 3ல் செவ்வாய் ப்ளஸ் ராகுன்னு வச்சுக்கோங்க. 3ல் செவ்வாய் ராகு. இவர் அளவுக்கு ஒய்ஃபை
டார்ச்சர் பண்ணுறது யாருமே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ராத்திரி எழுப்பி உட்கார வச்சு நான் வேணுமா உங்கள் அப்பா வேணுமான்னு விடிய விடிய பேசிகிட்டு இருக்காரு சார். என்னால் முடியல சார், நீ தான் வேணும் அப்படின்னா, இல்லை நீ மனப்பூர்வமாக சொல்ல மாட்டேன்ற, எனக்கு கிளியராக சொல்லு அப்படின்றாரு. நிறைய பண்ணுறாரு. அவங்க பேரில் ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி எப்போவுமே நீ என்னை மட்டும்தான் சொல்லணும், என் பேரை மட்டும்தான் சொல்லணும், என்னை பற்றி மட்டும்தான் நினைக்கணும், உங்கள் வீட்டுக்காரங்களெல்லாம் மறந்துடணும். அந்த அளவுக்கு அதுதான் 7ஆம் அதிபதி 3ல் கூட ராகு வேறு, செவ்வாய் ராகுவும் சேர்ந்து எக்ஸ்ட்ரீம் டார்ச்சராக இருக்கும். இதுவே அவங்க கொஞ்சம் குரலை வசத்தினாலோ அல்லது நீ என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற நான் போகிறேன்னு சொன்னாலும் தடான்னு காலில் விழுந்துருவார். ஐயோ நீ என்னை தப்பாக புரிஞ்சுட்ட, நான் அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு காலில் விழுந்துருவார். அவரை மாதிரி கவனிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீமாக அவர் மாதிரி எதிர்பார்க்குறதுக்கும் ஆள் கிடையாது. ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். என்னை ஃபஸ்ட்டு கவனி, என்னை மட்டும் கவனி, அந்த ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். 7ஆம் அதிபதி 3ல் இருந்தால் நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற ஜாதகத்தில் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, யார் ஜாதகத்துலையாவது அது இருக்குது, அவங்க அந்த மாதிரி எதாவது பேசுகிறாங்க அப்படின்னா தசாபுக்தியை பாருங்கள். இந்த பீரியட் வரைக்கும் அது இப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் இது சரியாயிடும், நீங்கள் தேத்திக்கலாம். ஆமாம், அதுக்கு தான் இது அந்த பீரியடில் இது இருக்கும். ஓகே, இதுவே ஒரு செவ்வாய் தசையாக இருக்குது, சூரிய தசைன்னா ஒரு இயரே கம்மி தான், 6 வருஷம் 7 வருஷம், ஏற்கனவே 2-3 வருஷம் போயிடுச்சு, இன்னும் ஒரு 3-4 வருஷம்தான், அதுக்கப்புறம் இந்த ஹார்ட்னஸ் குறையும்னு சொல்லலாம். சுக்கிரனாக இருந்தது, ராகுவாக இருந்ததுன்னா கொஞ்சம், குருவாக இருந்ததுன்னா 16 வருஷம். ஆமாம், இது அட்லீஸ்ட் எவ்வளோ நாளைக்கு இது இருக்குங்கிறது தெரிஞ்சு, அஸ்ட்ராலஜி படிக்கிறதே ஒரு பிரச்சனை, எவ்வளோ நாளைக்கு, இப்போ சரியாகுமா, நாளைக்கு சரியாகுமா, இல்லை லைஃப் ஃபுல்லாக இருக்குமா, அதை தெரிஞ்சுக்கிறது தான் அஸ்ட்ராலஜி. ஸோ இது நீங்கள் செக் பண்ணிவிட்டு எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி, தேங்க்யூ. ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஓம் நமோ பகவதே ருத்ராய.